ஹாய் எல்லோருக்கும் எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உங்கள் பார்ட்னர்கிட்ட தயவுசெய்து ஆண்களே சொல்லாதீங்க. ஸோ இதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் ஆகிட்டு வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், வீடியோவில் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் நம்பர் 1 உங்களுடைய எக்ஸு, அதாவது உங்களுடைய முன்னாள் காதல் பற்றி சொல்லாதீங்க. ஓகேவா? இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் இது உங்களுக்குள்ள பிரச்சனையை நாள்பட போகிறதுக்கான வழிகள் இருக்குது. இல்லை அப்படின்னா சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லாதீங்க. பட் ஆனால் கண்டிப்பாக அது இந்த டைமில் ப்ரெசண்ட்டில் உங்கள்கிட்ட அது ஃபாலோ ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சொல்லக்கூடாதுன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் ட்ரூத்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் சொல்லாதீங்க. இஃப் இன்கேஸ் அது அதுவுமே உங்களுடைய எக்ஸுமே பார்த்திங்கன்னா ரிலேட்டிவாக இருக்காங்க, இல்லை சொந்தக்கார பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ எப்படியோ ஒரு ஃபங்க்ஷன்லையோ ஏதோ ஒன்றில் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு கூட பேசலாம். பட் அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் எடுத்துக்குவாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை அது வேணுமா வேணாமா, அது எந்த மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, நான் முழுமையாக சொல்லாதீங்கன்னு சொல்லல, நல்லா ஒரு டைமுக்கு ஒரு 100 இல்லை 200 டைம் யோசிங்க. யோசிச்சுட்டு அதை சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. அதை விட்டதாகவே இருக்கட்டும். அதை கொண்டு ப்ரெசென்ட்டில் ஃபாலோ பண்ணுறது, இல்லை அவங்களோட ஏதோ ஒரு கம்பேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப நிலைகள், அதாவது குடும்ப சூழ்நிலைகளை பேசும்போது உங்களுக்கு, அதாவது புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காங்க, இப்போ உங்கள் மனைவி புதுசாக உங்கள் குடும்பத்துக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற போது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படின்றது என்னென்னா, ரொம்ப உங்களுக்குள்ள ஏதாவது பகைகள் இருக்கலாம். ஓகேவா? எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள்பட சண்டைகள் பகைகள் இருக்கலாம். அதில் சின்ன சின்ன ஏதாவது ஒரு சண்டைகள் இருக்கலாம். அது என்ன மாதிரியான நீங்கள் அவசரப்பட்டு சொல்லிடுவீங்க. ஓகேவா? பட் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சமாதானம் ஆயிடுவீங்க. நீங்கள் என்ன தான் அடிச்சுட்டாலும் போய் என் அண்ணன் பையன் தானே, என்ன நாத்தனார் பையன் தானே அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணி ஒன்று சேர்ந்துக்குவீங்க. பட் புதுசாக வந்தவங்க பகையாயிருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லாமல் விட்டுருங்க. இல்லைன்னா அந்த அந்த பர்டிகுலரான ஒரு குடும்ப அந்த விஷயத்துக்குள்ளே அவங்கள இன்வால்வ் ஆகாமல் விட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பியூட்டி கேர், எக்ஸ்டர்னல், அதாவது அவங்களுடைய அழகை பற்றி, இல்லை உடல் பருமனை பற்றி கொஞ்சம் மற்றவங்க முன்னாடி கேலி பண்ணுற மாதிரி பேசுறது, நீ எல்லாம் எதுக்கு அந்த சேரில் உட்கார, அந்த சேர்லாம் உனக்கு பத்தாது, உடஞ்சி, இந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க, காமெடியாக பேசுவீங்க, 4 பேர் பல்ல காட்டுவாங்க, அவ்வளோதான். பட் அது ரொம்ப ஹேட்டாக இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், தயவுசெய்து பாடி ஷேமிங்கோ இல்லை கலர் வச்சு சொல்கிறது, இல்லை ஒல்லியாக இருக்க, கருப்பாக இருக்க, முடியல அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒன்றை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அவங்கள உங்கள் மனைவியை ஏற்றிருக்கீங்க அப்படின்றபோது அதை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கோங்க. உடம்பு குண்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, சிவப்பாக இருக்காங்க, முடி இல்லை, இந்த மாதிரி எதையுமே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அக்செப்ட் பண்ணிவிட்டு, அது லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட பர்ஸ்னலாக தனியாக அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கேட்டிங்கன்னா சொல்லவே வேணாம் தான் சொல்லுவேன் நான். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஒரு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக மற்றவங்க முன்னாடி கேலி போடுற மாதிரி ஆளாக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா அம்மா, கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவை புதுசாக வந்த மனைவிட்டையோ, அதாவது மனைவிட்ட விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா
இவ்வளோ வருஷம் ஏன்னா அந்த இடத்துல சம்டைம்ஸ் நம்ம வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் மார்க் வரும். என்னென்னா இவ்வளோ நாள் பெற்று வளர்த்து அவங்களவே நம்ம டக்குன்னு தூக்கி எறிட்டோம்னா நம்மளாம் என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களை நம்பி வந்தவங்க மனைவி, ஸோ உங்களை நம்பி இருக்கவங்க உங்கள் பேரண்ட்ஸு. ஸோ 2 பேர்த்தையும் 2 பேர்த்துக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கப்பல் மாதிரி தான் 2 சைடு பேலன்ஸ் இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு சைடு மட்டும் மேலே தூக்குச்சு அப்படின்னா இன்னொரு சைடு வந்து மூழ்கிரும். அப்புறம் ஃபுல்லாகவே அது அழிஞ்சிரும். அதே மாதிரி தான். ஸோ குடும்பம் அப்படின்றது அதே மாதிரி தான் அந்த உங்கள் மனைவியுமே வந்து ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வராங்க. ஓகேவா? ஸோ குடும்பத்திலேருந்து அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சு வந்து உங்க கூட வாழ்கிறாங்க அப்படின்றபோது அதையும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அவங்களையும். அதே மாதிரி ஈஸியாக எல்லா ஆண்களும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், உனக்கெல்லாம் எதுக்கு இது? இந்த வார்த்தை தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்காதீங்க. ஓகேவா? ஸோ என்னென்னா நமக்கு ஒரு பொருள் மேலேயோ ஒரு பூ மேலேயோ இல்லைன்ட்டு ஒரு வளையல் மேலேயோ ஒரு ட்ரெஸ் போடுற மேலேயோ அது நமக்கு இந்த டைமில் தான் இந்த ஆசை வரணும், இல்லை இதை இந்த டைமில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா? ஆசைகள் அப்படின்றது யாருக்கு வேணால் வரலாம். ஓகேவா? பட் அது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்றது தான் முக்கியம். ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க, சின்ன சின்ன விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டிட்டு எஸ்பெஷலி இந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. நான் வண்டி ஓட்டி பழகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க, ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போகணுன்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு ஸ்டிச்சிங் கிளாஸ் போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ இதில் உனக்குலாம் எதுக்கு, சாப்பாட்டாக்கிட்டு வீட்டிலே இரு. இந்த மாதிரியான வேர்டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது டைரெக்டாக ஹர்ட் பண்ணும், ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணும். அவங்கள வந்து நீங்கள் மட்டம் தட்டி வச்சுக்கிட்ட மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு விதமான மன கஷ்டம். நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க இல்லையா? உங்கள் மனசுக்குள்ளே தோணும், நம்ம யாருக்கு என்னடா பண்ணோம், நம்ம யாருக்கு எதுவுமே பண்ணலையே, நமக்கே எப்படி கஷ்டம் வருது அப்படின்னு. நீங்கள் யாருக்கு என்ன பண்ணீங்கன்னு யோசிக்காதீங்க. உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க கூட மாட்டீங்க. சாதாரணமாக ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க, உனக்குலாம் எதுக்கு இப்போ, எதுக்கு இதெல்லாம் பழகிற, உட்கார் அப்படின்னு சொல்லி. அதுவே அவங்க மனக்குமுறல். கூட இருக்கவங்களையே நம்மளால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் வச்சுக்க முடியல அப்படின்ற போது அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓகே சொல்கிறாங்களா, புரிஞ்சுக்குதா, அவங்களுக்கு அது வருதா, அது ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, அதை அவங்க கற்றுக்கிட்டு போட்டு அதை அவங்க லேர்ன் பண்ணிட்டு போட்டு ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருங்க. இது எல்லாமே நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூட உங்கள் மனைவி முழு சந்தோஷத்தோட முழு மனசோட ஆரோக்கியமும் மன நிம்மதியோடையும் வாழ்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் தொழிலையும் சரி, உங்களுடைய அடுத்தடுத்த லெவல் உங்கள் லைஃப்பையும் சரி நல்ல லெவலில் கொண்டு போகும். ஸோ அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. வாழ்கிறவங்க அதை நம்ம கூட வாழ்கிற பார்ட்னரை எந்த அளவுக்கு ஹாப்பியாகவும் மன நிம்மதியோடையும் வச்சுக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு மெம்பர்ஷிப்பில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அதுக்காக தான் பேக் டு பேக் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பேசலாம்.